வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணவிருக்கும் இந்த காணொளி ஒரு சாதாரண கதையல்ல, ஒரு மறக்க முடியாத காதல் காவியம். வரலாற்றில் என்றும் வாழும் பிருத்விராஜ் சௌஹான் மற்றும் சம்யுக்தா அவர்களின் மறக்க முடியாத காதல் கதை. இது உங்கள் ஆஷா அமராவின் கதைச்சாரல். இந்த கதையை சொல்ல வருவது நான் உங்கள் ஆஷா. வாங்க இந்த கதைக்குள்ள நாமும் பயணம் செய்யலாம். இன்றைய காலகட்டத்தின் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேஷ் நிலப்பரப்பு அன்றைய காலத்தில் கன்னௌசி என்று வழங்கப்பட்டது. அந்த நாட்டை ஜெயச்சந்திர ரத்தோர் என்ற ராஜபுத்திர மன்னர் அரசாண்டு வந்தார். அவருடைய மகள்தான் சம்யுக்தா, நம் கதையின் கதாநாயகி அழகு மட்டும் இல்லைங்க, அவள் ஒரு பேரழகி. அறிவு, ஒழுக்கம் என்று அனைத்து பண்புகளிலும் சிறந்த ஒரு பெண். அந்த காலத்தில் இளவரசர்கள், இளவரசிகள், மன்னர்கள், மகாராணியார்கள் தங்களை சிலையாகவோ அல்லது ஓவியமாகவோ பார்ப்பதற்கு தன் உருவத்தை வடித்துக் கொள்வார்கள். இதேபோல்தான் சம்யுக்தாவிற்கும் தன்னை ஓவியமாக வரைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை வந்தது. இதை அறிந்த ஜெயச்சந்திர ரத்தோர் தனது மகளின் ஆசையை நிறைவேற்ற ஓவியரை அரண்மனைக்கு வரவழைத்தார். அந்த காலத்தில் ராஜபுத்திர இளவரசிகளின் முகத்தை எல்லோரிடமும் காட்ட மாட்டார்கள், கண்ணாடியின் வழியாகத்தான் காட்டப்படும். இதேபோல்தான் சம்யுக்தாவின் முகமும் கண்ணாடியின் வழியாக காட்டப்பட்டது. ஓவியரும் சம்யுக்தாவின் உருவத்தை கண்ணாடி பிம்பத்தின் வழியாக பார்த்து ஓவியம் வரைந்தார். திடீரென்று சம்யுக்தாவிற்கு ஒரு சந்தேகம். இந்த ஓவியர் தன்னை நன்றாக வரைவாரா என்பதுதான். அந்த சந்தேகத்தை அவரிடமே கேட்டுவிட்டார். ஓவியருக்கோ பேரதிர்ச்சி. தான் சிறந்த ஓவியர்தான் என்று நிரூபிக்கும் நிர்பந்தம். உடனே சம்யுக்தாவின் பணிப்பெண்ணிடம் தான் ஏற்கனவே வரைந்த படங்களை கொடுத்து அனுப்பினார். அதை பார்த்து கொண்டிருந்த போது சம்யுக்தாவை ஒரு இளவரசரின் ஓவியம் வெகுவாக கவர்ந்தது. உடனே ஓவியரிடம் அந்த இளவரசரை பற்றி கேட்டாள். இந்த ஓவியத்தில் இருப்பவர்தான் தன் 13ஆம் வயதிலேயே ஆட்சிக்கு வந்து பல போர்களில் வெற்றி கொண்டு கொடூர புலியை ஒற்றை ஆளை கொன்ற வீராதி வீரர் பிருத்விராஜ் சௌஹான். இவர்தான் நம் கதையின் கதாநாயகன். ஆனால் சம்யுக்தா பிருத்விராஜனை பற்றி கேள்விப்பட்ட விதமே வேறு. அவளது தந்தை ஜெயச்சந்திர ரத்தோர் அனைத்து ராஜபுத்திர இளவரசர்களுக்கும் சாம்ராட் என்று தன்னை அறிவித்திருந்தார். அப்பொழுது அனைத்து இளவரசர்களுக்கும் அதனை ஆமோதித்தனர், அதாவது ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒருவரை தவிர, வேறு யார்? நம் பிருத்விராஜன் தான். அதனால் சம்யுக்தாவின் தந்தைக்கு பிருத்விராஜன் மேல் அளவற்ற கோபம், வெறுப்பு. இப்படியாகத்தான் சம்யுக்தாவிற்கு பிருத்விராஜனை தெரியும். ஆனால் கண்டவுடன் காதல் என்பது போல பார்த்த மறுகணமே தன் மனதை பறிகொடுத்தாள் சம்யுக்தா. அன்றிலிருந்து பிருத்விராஜன் நினைவாகவே இருக்க தொடங்கினாள். இப்போ இவர்கள் காதல் எப்படி கைகூட போகிறது என்று பார்ப்பதற்கு தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் ஆஷா அமராவின் கதைச்சாரல். அதன் பிறகு அந்த ஓவியர் பிருத்விராஜனிடம் சென்று கன்னௌசி அரண்மனையில் நடந்த நிகழ்வை பற்றியும் சம்யுக்தா பிருத்விராஜனை பற்றி விசாரித்த செய்திகளை பற்றியும் கூறினார். இதை கேட்டதும் பிருத்விராஜன் ஓவியரிடம் சம்யுக்தாவின் ஓவியத்தை கேட்டார். பார்த்த மறுகணமே மின்சாரம் பாய்ந்ததைப் போல உணரப்பட்டார். உடனே ஓவியரிடம் சம்யுக்தாவை பார்த்தவுடன் தனக்கு ஏற்பட்ட உணர்வை பற்றி ஒரு ஓலையாக எழுதி அந்த ஓவியரிடம் கொடுத்து அனுப்பினார். அந்த ஓவியரும் சம்யுக்தாவிடம் ஓலையை கொண்டு சேர்க்க சம்யுக்தா அந்த ஓலையை படித்துவிட்டு பதில் ஓலையை ஓவியரிடம் கொடுத்து அனுப்பினாள். இதை பிரித்து பார்த்த பிருத்விராஜனுக்கு ஆச்சரியம். அதில் என்னை இங்கிருந்து கூட்டிச் செல்லுங்கள் என்று ஒற்றை வாக்கியம் மட்டும் எழுதப்பட்டிருந்தது. பிருத்விராஜன் இயல்பிலேயே ஒரு வீரன். அதுவும் தான் நேசிக்கும் பெண்ணிடமிருந்து இப்படி ஒரு செய்தியை படித்த பிறகு எப்படி இருந்திருக்கும்? ஆம், அந்த நேரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் நிலையில்தான் பிருத்விராஜன் இருந்தான். இதனைத் தொடர்ந்து கன்னௌசியில் இதை அறிந்த சம்யுக்தாவின் தந்தை அவளது சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தாள். ஆனால் நம் பிருத்விராஜன் ஒருவனுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கவில்லை. மேலும் பிருத்விராஜன் மேல் தனக்கு இருக்கும் வெறுப்பை காட்ட பிருத்விராஜன் உருவத்தைப் போலவே ஒரு சிலையை செதுக்கி வாயிற்காவலன் போல் கன்னௌசி அரண்மனையில் வாசலில் வைத்தார். சுயம்பரம் தொடங்கியது. சம்யுக்தா மிகுந்த மனக்கலக்கத்தோடு மாலையை கையில் எடுத்துக்கொண்டு குனிந்து தலை நிமிராமல், யாருக்கு அந்த மாலையை போடாமல் நேரே நடந்து சென்று வாசலில் வைக்கப்பட்டிருந்த பிருத்விராஜன் சிலைக்கு மாலையை போட்டாள். வந்திருந்த அனைத்து இளவரசர்களுக்கும் பெரிய அவமானம். அவளது தந்தை கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டார். அதே நேரத்தில் அனல் பறக்க ஒரு குதிரை அந்த அரண்மனைக்குள் நுழைந்தது. குதிரையின் மேல் இருந்தவன் நேரே சம்யுக்தாவிடம் சென்று என்னுடன் வா என்று அவளை கூட்டிச் செல்ல கை கொடுத்தான். ஜெயச்சந்திர ரத்தோர் தன் காவலாளிகளை ஏவி பிருத்விராஜனை கைது செய்ய சொன்னார். நம் பிருத்விராஜனுக்கு இவர்கள் எல்லாம் எம்மாத்திரம். அத்தனை பேரையும் அடித்து போட்டுவிட்டு ஜெயச்சந்திர ரத்தோரிடமே சென்று, எப்பொழுது உங்கள் மகள் என்னுடைய சிலைக்கு மாலை அணிவித்தாலோ அப்போதிலிருந்து அவள் என்னுடைய மனைவியாகிவிட்டாள். என் மனைவியை என்னோடு அழைத்து செல்வதுதான் சரி என்று சொல்லிவிட்டு அவருடைய பதிலை எதிர்பாராமல் சம்யுக்தாவை தன் குதிரையில் அழைத்து சென்று விட்டான்.
பிருத்விராஜ் மற்றும் சமிக்தாவின் திருமணம் பிருத்விராஜன் அரண்மனையில் மிகுந்த கோலாகலமாக நடந்தேறியது. அவர்கள் வாழ்க்கையும் மிகுந்த மகிழ்ச்சியாக சென்றது. அப்பொழுதுதான் பிருத்விராஜனின் நாட்டை முகமது கோரி படையெடுத்து வந்தார். சம்யுக்தா பிருத்விராஜனிடம் என் தந்தையின் படையுதவியை கேளுங்கள் என்று கூறினாள். ஆனால் பிருத்வி ஆணவமாக அதை மறுத்துவிட்டான். போர் புரியும் நாளும் வந்தது. பிருத்விராஜ் சௌஹான் எதிர்நாட்டு வீரர்களை போரிட்டு போரில் முகமது கோரியையும் வென்று வெற்றியுடன் தன் அரண்மனைக்கு திரும்பினான். வரலாற்றில் இந்த யுத்தத்தை முதலாம் தரைன் போர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மீண்டும் சில நாட்களுக்கு பிறகு முகமது கோரி இரண்டாம் முறை இவர்கள் நாட்டின் மீது படையெடுத்து வந்தான். பிருத்விராஜனும் ஒருமுறை வெற்றி கொண்ட கர்வத்தில் இம்முறை போருக்கு ஒத்துக்கொண்டான். இந்த கர்வம் அழிவை தரும் என்று அவன் அறிந்திருக்கவில்லை. சம்யுக்தாவிற்கு மனதில் இந்த முறை ஏனோ ஒரே கலக்கம். தன் கணவர் இந்த முறையும் போரில் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நாளில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். போரில் வீரத்தில் பல வீரர்களை வீழ்த்தினாலும் கடைசியில் பிருத்விராஜன் முகமது கோரியால் கொலை செய்யப்பட்டான். தன் 13ஆம் வயதிலேயே ஆட்சிக்கு வந்து தன் நாட்டு மக்களுக்கு ஒளி கொடுத்த சூரியன் அன்று மறைந்தது. பிருத்விராஜன் இறந்த செய்தி சம்யுக்தாவிற்கும் தெரிந்தது. கணவன் இல்லாத உலகில் தான் மட்டும் இருக்க முடியாது என்று சம்யுக்தா தன்னை தீக்கு இரையாக்கிவிட்டாள் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல, அந்த காலத்தில் ராஜபுத்திர பெண்கள் கண்ணியத்தையும் மரியாதையையும் காப்பாற்றுவதற்காக எடுத்த கடினமான முடிவாகவும் இந்த கதை சொல்லப்படுகிறது. இந்த கதையில் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், காதல் மட்டும் போதாது, வாழ்க்கையில் போராட்டமும் விதியும் நேரமும் சேர்ந்துதான் முடிவை எழுதும். பிருத்விராஜ் சம்யுக்தா காதலுக்காக உலகத்தையே எதிர்த்தார்கள். ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு எளிதான முடிவை கொடுக்கவில்லை. ஆழமான உண்மை என்னவென்றால், சில காதல்கள் சேர்ந்து வாழ்வதற்காக அல்ல, வரலாற்றில் நிலைத்திருப்பதற்காக. பிருத்விராஜ் சம்யுக்தா இவர்கள் சேர்ந்து வாழவில்லை, ஆனால் இவர்கள் காதல் இன்றளவும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், சரியான நேரத்தில் கிடைக்கும் உதவியை தள்ளிவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு முடிவு ஒரு வாழ்க்கையை மாற்றிவிடும். எதிரி என்றாலும் சரி, சரியான நேரத்தில் கிடைக்கும் உதவியை தள்ளாதே. ஏனென்றால் ஆணவம் காப்பாற்றாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகள் கேட்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆஷா அமராவின் கதைச்சாரல். நான் உங்கள் ஆஷா.